அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. யோகம் செய்யும் நபர்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பாக உறங்குவதற்கு முன்பாக ஒரு 48 நிமிடமும், அதிகாலை எழுந்தவுடன் அங்க சுத்தி என சொல்லக்கூடிய சரீர சுத்தம் செய்துவிட்டு ஒரு 48 நிமிடங்கள் அமர்ந்தோ அல்லது விசார முறைகள் செய்தோ அல்லது யோகம் சார்ந்த ஆசனங்கள், முத்ராசுகள், காயக்கற்ப முறைகளையோ தொடர்பு செய்து கொண்டு வரும்போது உளம் என்பது இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு விலகும். லயம், மயம், ஜெயம், காயம்னு உண்டு. அப்ப இந்த உடம்பு இங்கே வாழ விருப்பப்படாது. இந்த சரீரத்தை நாம நெடுநாள் வச்சிருக்கோம், நம்ம நினைச்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் மாயை. இதை தீர்க்கமா புரிஞ்ச ஒரு யோகி என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த சரீரத்தை விட்டு வெளியே போக தான் எத்தனிப்பாங்க, அதாவது முயற்சி செய்வார்கள். யோகத்தில் இந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய மாற்றம் இதான். இந்த சரீரத்துக்குள்ள உள்ளம் என்ற ஒரு பொருள் உண்டு, அதான் பொருள். என் உடல் பொருள் ஆவின்னு சொல்லக்கூடியதுல பொருளுங்கிறது சொல்லி உள்ளம் தான் சொல்றாங்க. உடல் சொன்னா சரீரம், பொருள் சொன்னா உள்ளம், ஆவி என்ன சொல்லக்கூடியது ஜீவன், ஆத்மான் பொருள். அப்ப அந்த உள்ளத்துல இங்க உள்ள எந்த ஒரு பொருள் மீதும் நாட்டம் ஏற்படாது, விருப்பம் ஏற்படாது. உள்ள தெளிவு என சொல்லக்கூடிய மாசற்ற தன்மைக்கு போயிடும். அங்கே எல்லாமே சமம் என்ற நிலையும் உண்டு, அன்பு என்ற அருள்நிலையும் உண்டு. யோகத்துல கூடக்கூடியது மிகப்பெரிய மெத்தனம், அதை நிதானம்னு சொல்றாங்க ஞானிகள். மிகப்பெரிய மெத்தனம். அடப்போடா, வந்தது வரட்டும், போனது போடுங்க நிதானம். எதுக்காக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்வினை செய்ய மாட்டாங்க, அதாவது ரியாக்ட் காட்ட மாட்டாங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு எந்த ஒரு விடயமா இருந்தாலும் உங்களை கடந்து செல்லுங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க, தீர்க்கமா புரிஞ்சுப்பாங்க. எதுக்குமே அவங்க வினைக்கு எதிர்வினை செயலாற்ற மாட்டார்கள். யோகிகளுக்கான மொத்த சுரூபமே தான். சலனம் மட்டும் நிற்பாங்க. சஞ்சலம் இருந்தால்தான் சலனம் உண்டாகும். சஞ்சலம் இல்லை என்ற ஒரு தெளிவு வரும்போது சலனம் ஏற்படாது. இதை புரிஞ்சுக்கங்க, கவனமா கேட்டு பழகுங்க. கேட்டு சிந்திச்சு தெளிஞ்சு ஏற்படக்கூடிய நிஷ்டைக்கு பேர் தான் ஞானமே. நன்றி. இயற்கை உண்மை இரக்கம்.